குழம்பு வச்சிருக்கேம்மா. உனக்கு பிடிக்காதுல, உனக்கு தயிர் இருக்கு, ஊற்றி சாப்பிட்றியா? போ, யாருக்கனவே மூக்கெல்லாம் முணு முணுங்குது. தயிர் ஊற்றி சாப்பிட்டா இன்னும் பிடிச்சிக்கும் நல்லா. வேண்டம்மா, வேற குழம்பு இல்லையோ? எனக்கு தான் பாகக்கா பிடிக்காதுன்னு உனக்கு தெரியும்ல. பின்ன எதுக்கு அந்த குழம்பு வச்ச? அது உடம்புக்கு ரொம்ப நல்லதுமா பாகக்கா. இதை போய் நீ ஒதுக்கிட்டே இருக்க. நல்லா சாப்பிட்டு பழகு. இனிமே கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டு தான் பாரு, நல்லா தான் இருக்கும். இப்படி அதே விட்டுட்டு இருக்க கூடாது சரியா? சாப்பிடு இன்னைக்கு மட்டும். எனக்கு ஒன்றும் வேண்டாம், இது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதை போய் சாப்பிடுங்கிற. அம்மா, எனக்கு ஒரு ஐடியா. என்ன டீ, என்ன ஐடியா? நீ இது குழம்பு வைக்க போறியோ? யாரு, நானா? ஆசதோ சாப்பிட வடை. எடி, நீ தானே ஏதோ ஐடியான்னு சொன்ன. சரி, நீ எது குழம்பு வைக்க போறியோ அம்மா கேட்டேன். வேற என்ன பண்ண போற சொல்லு. எம்மா, என்ன தெரியுமா? நீ கூட மஞ்சத்தூள் வாங்குறதுக்கு என்ன கடைக்கு அனுப்புனீல்ல, அந்த கடை பக்கத்துல தானே கறி கடை. ஆமா, கறி வேணுமோ அம்மாவுக்கு? இன்னைக்குலாம் ஒன்றும் கறி எடுக்க முடியாது. பொடி, ஞாயிற்றுக்கிழமை தானே எடுத்தோம். இல்லம்மா, நான் சொல்ல வரத கொஞ்சம் கேளு. என்ன சொல்லு. நான் மஞ்சத்தூள் வாங்க போனேன்ல, அது பக்கத்துல தானே கறி கடை. ஆமாடி, சொல்லு. அப்புறம் என்ன? அங்க பர்வீனாத்தையோட மாமா இருக்காங்கல்ல, ஆஷாக்கா அப்பா, அவங்க இன்னைக்கு சிக்கன் வாங்குனாங்கம்மா. அவைய சிக்கன் வாங்கினா உனக்கு என்னடி? இல்லம்மா, அவங்க சிக்கன் வாங்கி பர்வீனத்தை சிக்கன் குழம்பு வச்சிருப்பாங்கல்ல. பர்வீனத்தை சூப்பரா சமைப்பாங்கல்லம்மா. அப்ப என்ன அம்மா மட்டும் நல்லா சமைக்க மாட்டேன்னு சொல்றியா? நல்லா சமைப்பாங்க. போய் கொஞ்சம் குழம்பு வாங்கிட்டு வாம்மா, சாப்பிடுவோம். ஓ, நான் வாங்கிட்டு வரணுமா உனக்கு? போடி அங்கிட்டு. போய் வேணா நீ வாங்கிட்டு வா, பர்வீனத்தை கொடுப்பா. அம்மா, சங்கடமா இருக்குமா, நீ போயே. எனக்கு தெரியாதுப்பா, நாளா போக மாட்டேன். உனக்கு வேணும்னா நீ போய் வாங்கிட்டு வா. சரி, ஒரு பர்வீன் அதெல்லாம் ஒண்ணுமே நினைக்க மாட்டாரு. நீ போய் வாங்கிட்டு வா, ஒன்றும் நினைக்க மாட்டேன். எதுவும் நினைப்பாங்களா தப்பா? சரிம்மா, ஒரு சின்ன கொடு. இங்கே இவ்வளோ வாசனை வருது. அப்ப குழம்பு என்ன வாசனையா இருக்கும்? போய் இன்னைக்கு வாங்கி ஒரு பொடிதான். ஏய் அனிதா, பிரித்தி, என்னப்ல? எதுக்கு இப்ப கூப்பிடுற? எங்க போற? பார்த்த தெரியல. பர்வீனத்தை வீட்டுக்கு போறேன். எதுக்குன்னு கேட்கறியா? கேட்காத. நான் எதுக்குன்னு கேட்டிருக்க மாட்டேன். நீ எதுக்கும் கேட்காதன்னு சொல்ற. கேட்காம எப்படி? என்ன கிண்ணம் வச்சிருக்க கையில? இந்த கிண்ணத்துல ஒன்னதையும் காணோம். வேற கிண்ணத்தை தூக்கிட்டு எதுக்கு போவாவ? வாங்க போறேன். என்னது வாங்க போற? ஒன்னொன்னா கேள்வி கேட்டுட்டு இருப்பியாப்ல? குழம்பு வாங்க போறேன். ஏன், உங்க வீட்டுல குழம்பு வைக்கலையோ? எங்க அம்மா பாகக்கா குழம்பு வச்சிருக்கு. நல்லாவே இல்ல, கசப்பா இருக்கும். அதான் பர்வீனத்தை வீட்டுல குழம்பு வாங்கிட்டு போலான்னு வந்தேன். ஓ, குழம்பு வாங்க அங்க இருந்து இங்க வந்தியோ? ஆமாப்ல, சும்மா வீடு நேரா குழம்பு வாங்கிட்டு போய் சாப்பிட்டே முடிச்சிருப்பேன். நான் போய் வாங்கிட்டு வரேன். சரி. என்ன குழம்பாங்க? போய் பார்த்தா தெரியும். சரி போ. ஆள பாரு, ஆள. சும்மா போறப்ப கேள்வி கேட்டுட்டு போவால வந்துட்டு. பர்வீனத்தா. அனிதாம்மா, என்னம்மா வீட்டுக்கு வந்திருக்க? நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன். ஆஷாக்கால இங்க காணோம். அங்கதாம்மா மாடியில இருந்தாங்க. என்னம்மா கிண்ணம் அது? எட்டி, அம்மா எனக்கு பிடிக்காத பாக குழம்பு வச்சிருக்கா. அதான் இங்க குழம்பு வாங்கிட்டு போலாமேன்னு வந்தேன்டே. அச்சச்சோ, இப்போதாம்மா சாப்பிட்டுட்டு பாத்திரத்தெல்லாம் கழுவி போட்டேன். ஐயோ, குழம்பு இல்லையே. என்னது, குழம்பு இல்லையா? என்னத்த சொல்றீங்க? மாமா கொஞ்சமா 1/2 கிலோ கறி எடுத்துட்டு வந்தாருமா. இப்போதான் இட்லிக்கு வச்சு சாப்பிட்டுட்டு காலி பண்ணிட்டோமா. பாத்திரத்தெல்லாம் கழுவி எங்கிட்டு ஓரமா வச்சிருக்கேன் பாரு. நீ வாரது தெரிஞ்சிருந்தா அத்தை கொஞ்சம் எடுத்து வச்சிருப்பேனே. சரிங்க அத்தை, நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா வரேன்னு கனவா கண்டீங்க. நான் என்னமோ வந்துட்டேன். சரிங்க அத்தை, நான் போயிட்டு வரேன். அனிதாம்மா, என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு கிண்ணத்தை தூக்கிட்டு வந்திருக்கியே, எனக்கு ஒரே கஷ்டமா இருக்குமா. அத்தை, விடுங்க அத்தை, இதனால என்ன? ச்சே, மனுஷன் 1 கிலோவா எடுத்துட்டு வந்திருந்தாலும் குழம்பு வச்சு அங்க கொடுத்துருப்பேம்மா. 1/2 கிலோ தான் எடுத்துட்டு வந்தாரு மாமா. அப்படியா? சரிங்க அத்தை, பரவாயில்ல, நான் போயிட்டு வரேன் அத்தை. சரிம்மா, பார்த்து போயிட்டு வா என்ன. சரிங்க அத்தை. பிள்ளை என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு வந்துட்டு வெறுங்கினத்தோட போறாளே. ச்சே. பிரீத்திட்டெல்லாம் பில்டப் கொடுத்துட்டு வந்தோம். நிலைமை இப்படி ஆகி வச்சே. அத்தே, எனக்கு நம்ம வீட்டுக்கு போகணும் போல இருக்குதே. ஏண்டி, ஏன் போகணும் போல இருக்கு? ஏன் இங்க உனக்கு பிடிக்கலையா? இல்லத்தே,
அங்கன்னா மரத்து நிழல் இருக்கும், அங்கே உட்காந்துக்கலாம். கொஞ்சம் வயல பக்கம் போகலாம், அங்கே காட்டு சைடு போகலாம், செடி கொடியெல்லாம் பார்க்கலாம். இங்கே வீட்டுக்குள்ளேயே இருக்க ஒரு மாதிரி இருக்குதே. அப்படியா? எனக்கும் அது போல தாண்டி இருக்கு. என்ன செய்யறது, ஒரே இடத்துல கிடக்க முடியுமா? இங்கே தூங்க சாப்பிடனே இருந்தா எப்படி தே? இப்போ கூட அங்கே பாரு, சுஜாக்கா அவ்வளோ வேலை பார்த்துட்டு கிடக்காவ, நம்மள உள்ள வரக்கூடாதுங்கிறவ. ஏன் தே? நம்ம ஏதாவது ஒரு வேலை பார்த்து கொடுப்போம்ல, எதுக்கு நம்மள வரக்கூடாதுன்னு சொல்றவ? தெரியல டி, அவளையே பார்க்கணும்னு ஆசைப்படுவா போல. சரி வீடு பார்த்துட்டு போட்டோம். என்ன டீ ஒரே வாசனையா இருக்கு வீடு ஃபுல்லா? மாமா வாங்க மாமா. மாமா சுஜாக்கா வாழைக்காய் பச்சியும் வாழைப்பூ வடையும் செய்கிறாங்க மாமா, அதான் ஒரே வாசனை. அப்படியா? டெய்லி ஏதாவது பலகாரம் தானோ நம்ம வீட்டுல? ஆமாங்க, நம்ம வந்ததுல இருந்து சுஜா ஏதாவது செஞ்சு போட்டுட்டு கிடக்கா. ஏன் இப்படி பண்ணாதடின்னா கேட்க மாட்றா, நம்ம என்ன செய்யறது? சரி வீடு மருமோ விருப்பம். அனு வந்துட்டாளா? வந்துட்டாங்க. அங்க மாடியில அவ அப்பா கூட விளையாடிட்டு இருப்பா போல. தாத்தாவை இன்னும் பார்க்கல போல, இல்லைன்னா ஒரே ஓட்ட ஓடியாந்து கட்டி பிடிச்சுக்குவா. ஆமாங்க, நம்ம மேல அளவு கடந்த பாசமா இருக்கிறா அவ. அத்தை ஏன் மேல இந்த அத்தை ரொம்ப பாசமா இருக்கிறா. சரி வாழைக்க பச்சினோட ஆசையா இருக்கு டீ, 2 எடுத்துட்டு வா போய். மாமா அந்த ஒரு நிமிஷம் மாமா, அந்த நானே எடுத்துட்டு வரேன். பாத்தீங்களா அவங்க மருமோல, அவளே எடுத்துட்டு வந்து தாராளாம். உடனே கேட்டுச்சு போலங்க அவ காதுல. அடி மெதுவா தானடி வாங்கிட்ட சொன்னேன், எப்படி ஒரு மருமகளுக்கு காட்டுச்சு? மாமா நீங்க வேகமா தான் சொன்னீங்க, எனக்கு அப்படியே கேக்குது. இங்க பாருங்க மறுபடியும். ஏக்கா நான் இப்ப ஒண்ணு சொல்றேன், கண்டுபிடிச்சிடலா? சொல்லு பொம்மையில. அத்தை அத்தை, சுஜாக்கா இருக்காவல்ல, சுஜாக்கா சூப்பரா வழக்க பச்சி செய்வாங்கத்த. ஏன் பொம்மையில போய் சொல்ற? நான் போய் நல்லா செய்வேங்கிற. ஐயோ கேட்டுச்சாக்கா? அப்படியே இங்க கேக்குது நீங்க பேசுறதுல. ஒரு நிமிஷம் இருங்க, நாங்க வந்துடுறேன். அம்மா சுஜாவாடி இது. உங்களுக்கும் ஆச்சரியமா இருக்கா? எனக்கும் ஆச்சரியமா தாங்க இருக்கு. அக்கா ரொம்பவே மாறி நம்மள ரொம்ப சந்தோஷமா வச்சிருக்காங்க மாமா. குமார் பையன் வந்துட்டானாடி? அட நீங்க வேற, அவன் தான் நம்ம தோட்டத்துல இருந்து வாழைப்பூ வாழைக்காய் வாழைத்தண்டெல்லாம் பறிச்சுட்டு வந்தாங்க. அப்படியா? நான் போகும்போதே சொல்லிவிட்டேன், தோட்டத்துல காய்கறி இருந்துச்சுன்னா வீட்டுக்கு கொண்டுட்டு வாடான்னு. கொண்டு வந்துட்டான். நேரம் இல்லையாங்க, இல்லைன்னா நிறைய கொண்டு வந்திருப்பான். மாமா இந்தாங்க ரெடி. அங்கே பாருங்க உங்க மருமக கொண்டு வந்துட்டா. கொண்டம்மா கொண்டா. பூமையில அத்தை எல்லாரும் எடுத்து சாப்பிடுங்க. எவ்வளோ நாளாச்சு இந்த மாதிரி வடை பச்சிலாம் வீட்டுல சாப்பிட்டுட்டு, தீபாவளி பொங்கல் வந்தாதான் ஏதோ செய்யறது. ஆமாங்க, நாம வருஷத்துல ஒரு நாள் தீபாவளி பொங்கல் வந்துச்சுன்னா இந்த சீயம் சுழியம் பகலையாது இது எல்லாம் செய்வோம். இப்பெல்லாம் எங்க அவங்க டெய்லி தான் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க எல்லா வீட்லயும். நீங்க வரத்த நம்மளாம் எப்ப செஞ்சோம்? வருஷம் ஒருக்கா தானே செய்வோம். அப்படி இல்லாத தீபாவளிக்கு தான் செய்வீங்களா? ஆமாம்மா, பின்ன வேற நாள்லாம் செய்யறது இல்ல. சரி சரி எடுத்து சாப்பிடுங்க அத்தை. அக்கா தேங்காய் சட்னியா? ஆமா பொம்மையில தேங்காய் சட்னி தான். பஜ்ஜிக்கு தேங்காய் சட்னி, வடைக்கு தேங்காய் சட்னி தான் சூப்பரா இருக்கும். அக்கா எனக்கும் ரொம்ப பிடிக்கும். நான் நினைச்சிட்டே இருந்தேன் உங்கள்கிட்ட சொல்லலான்ட்டு. இவங்க எதுக்கு சிரமப்படுத்தணும் அப்படின்னு அக்கா சொல்ல, லாஸ்ட்ல நீங்களே செஞ்சது கொண்டு வந்து வச்சிட்டீங்க. பத்தியா, நீ நினைச்ச அக்கா செஞ்சுட்டேன். ஆமாக்கா, நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. சரி சரி எடுத்து சாப்பிடுங்க அத்தை. மாமா ஏன் பார்த்துட்டே உட்காந்துருக்கீங்க? எடுத்து சாப்பிடுங்க. அசோக்கு பாப்பாலாம் வரட்டுமா, அப்புறம் சாப்பிடுவோம். நாங்க பொரிச்சு எடுத்துட்டு இருக்கேன், நீங்க சூடா சாப்பிடுங்க, நான் எடுத்துட்டு வரேன் அதை. அப்படியா? ஏங்க எடுத்துக்கங்க. சரிம்மா சுஜா, நீ போய் எடு, நான் அதை எடுத்து சாப்பிட்டுக்கிறோம். சரிங்க மாமா, நீங்க எடுத்து சாப்பிடுங்க. ஏன் மருமகளாடி இது? ஐயோ பச்சை தண்ணி கேட்டு வந்தா கூட 10 ஊருக்கு விரட்டி அடிக்குமே. ஆமாங்க, உங்க மருமக விரட்டி அடிக்கிறவ தான் இந்த சுஜா. அதெல்லாம் ஒரு வாரத்துக்கு முன்னாடிங்க, இப்ப இல்ல. இப்ப ரொம்பவே மாறிட்டா நம்ம மருமக. நம்பவே முடியலடி காத்தாயி. உங்களால மட்டுமா நம்ப முடியல? எங்க எல்லாராலையுமே நம்ப முடியல. என்ன போனவளை இன்னும் காணோம்? நல்லா நிக்கிறா பாரு. இவ மூஞ்சில முடிச்சிட்டு போய் என்னத்த கிடைக்கும்? எடே பெரியத்தே, அனிதா வந்துட்டியா? என்னது இது? என்னல அனிதா, கிண்ணத்துல ஒண்ணுமே இல்ல. குழம்பு வாங்கணும்ட்டு போனே. ஓ மூஞ்சில முடிச்சிட்டு போய் எங்க விளங்கும்? அங்க குழம்பு இல்ல, ஒண்ணும் இல்ல. எல்லாமே சாப்பிட்டாங்களா பர்வீனத்த சொன்னாங்க. அத குழம்பு இல்ல, அதான் வந்துட்டேன். என்னது ஒண்ணு இல்லையா? ஏய் அதுக்காக ஏன் மூஞ்சில முழிச்சிட்டு போனதா சொல்ற நீ? ஆமா, நான் போகும்போது முன்ன வந்து நிக்கிறேன். இல்லன்னா கூட கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உன்னை பார்த்துட்டு போனதுனால தான் ஒண்ணுமே கிடைக்கல. இல்லன்னா மட்டும் உன் மூஞ்சிக்கு கிடைச்சிருமோ? போய் உங்க அம்மா வச்சிருக்க பாகக்கா குழம்பு சாப்பிடு போ. எங்களுக்கு தெரியும், நீ உன் வேலையை பாரு. வழி விடுங்களா? ஏம்ல அனிதா, இன்னைக்கு விளையாடுவோன்னு சொன்னேன். உன் கூட நான் வந்து விளையாட மாட்டேன். ஏம்ல நான் உங்க வீட்டுக்கு வரவா? ஒன்னும் வேண்டாம், நீ வரக்கூடாது சொல்லிட்டேன். உனக்கு குழம்பு கிடைக்கலன்றதுக்காக என்ன திட்டுறியோ? ஆமா, உன்னை பார்க்காம போயிருந்தாலும் கிடைச்சிருக்கும். இதெல்லாம் ஓவர் அனிதா. சரி விடு, கொலை பசியில இருக்கேன், போய் நான் சாப்பிடணும். சரி போப்பா. என்னடி கிண்ணத்தை தூக்கிட்டு போனோம், வெறும் கிண்ணத்தோட வர?
முடியாதாடி இன்னும் கேட்டியா அவைய 4 பேத்துக்கு கொஞ்சம் எடுத்துருப்பாவ முட்டை முளையன்னு ஒரு ஆளோ ஏன் பின்ன அவ கறி சாப்பிட மாட்டானோ ஆமா சாப்பிட்டாலும் சரிம்மா அம்மா சோறு போட்டு தருவா ஒண்ணு வேணாம் நானே போட்டு சாப்பிட்டுக்கிறேன் அங்க அம்மா பாக்க குழம்பு வச்சிருக்கேன் எடுத்து சாப்பிட்டுக்கோ என்ன பேசாம ஓடிரு நான் இருக்க கோவத்துல போட்டி போய் சாப்பிடு சாப்பிட்டுட்டு வா ஊருக்கு கிளம்புவோம் ஊருக்கா எந்த ஊருக்கு நம்ம அசோக் மாமா வீட்டுக்கு டீ என்னம்மா நம்மள ஒரு மாமா வீட்டு கூட கூட்டிட்டு போக மாட்டா இன்னைக்கு நம்ம அசோக் மாமா வீட்டுக்கு கிளம்ப சொல்றேன் ஆச்சரியமா இருக்கு ஆமா டீ நிஜமாதான் அசோக் மாமா வீட்டுக்கு போலான்னு தான் பூமையில தேசா போய் பார்த்துட்டு பூமையில தைக்கு முறுக்கு அதிரசம் எல்லாம் சுட்டு வச்சிருக்கேன் கொண்டே கொடுத்துட்டு சன்னர் உங்களுக்கு லீவு தானே 2 நாள் அங்க இருந்துட்டு வருவோமா எம்மா என்ன சொல்ற நிஜமாவா ஆமாம்மா கிளம்பு எம்மா புனிதாக்கா வனிதால கிளம்பியாச்சோ அவளும் கிளம்பி ரெடியா இருக்காள் ஒட்டி நாம இனிமே போறதுதான் வேலை அப்ப நான் அசோக் மாமா வீட்ல போய் சாப்பிட்டுக்கிறேம்மா இந்த குழம்பு என்னால சாப்பிட முடியாது என்ன டீ நீ தானே ரொம்ப பசி எடுக்குன்னு சொன்ன இப்ப ஊருக்கு போறேன்னு சொன்னீல்ல பசிக்கல எனக்கு கடவுளே அங்க சாப்பாடே இருக்க கூடாதான் ஏம்மா அப்படி ஒரு பொறாம உனக்கு பின்ன என்ன வீட்ல இருக்கிறது தான் சாப்பிடணும் இல்லாததை கேட்டா இப்படிதான் உனக்கு நிலைமை இதெல்லாம் அங்க சுஜாட்ட சமைச்சு வச்சிருப்பாங்க சரியா சரி டீ வாங்க கிளம்புவோம் எம்மா நல்ல தூக்கம் போல இங்க பாருங்கடி உங்க அம்மாச்சி இவ்வளவு சத்தம் போட்டு எந்திரிக்க மாட்டேது அம்மாச்சி அடடே யார் இது பாக்கியம் பிள்ளைலாம் கிட்ட வந்திருக்கியா உடிங்க உடிங்க நல்லா இருக்கேம்மா என் தங்கம் எம்மா எங்க சுஜா பூமையெல்லாம் காணோம் வீட்டுக்குள்ளதாம இருந்தவ சுஜா பூமையிலே இங்க வாங்க யார் வந்திருக்கதுன்னு பாருங்க ஏய் எங்கடி அனிதா அவள காணோம் எங்க தீனி பையனா வச்சிருந்தாளே அம்மா ஆமாம்மா வந்தாலே எங்க ஐயோ தீனில தின்னு முடிச்சிட்டாலோ அப்படிதாண்டி நினைக்கிறேன் இந்த வந்துட்டா வரு என்னம்மா ஏடி எங்க முறுக்கு அதிரச பையி நீ தானே கொண்டுட்டு வந்த கொண்டு வாங்க கொண்டு வை உடனே நான் தின்னுட்டேன்னு எல்லாத்துட்டையும் சொல்லிட்டியா நான் ஒன்றும் திங்கல தெரியுமா நீ தின்னிய திங்களே யாருக்கு தெரியும் எடுத்து வந்து வைடி பிள்ளை தின்னா தின்னுட்டு போறா பாக்கியம் இதுக்கெல்லாம் திட்டுவியா எம்மா உனக்கு தெரியாது இவளை பத்தி அண்ணி வாங்க வாங்க எப்போ வந்தீங்க அனிதா புனிதா எல்லாம் நல்லா இருக்கீங்களாடி அண்ணி வாங்க அண்ணி நல்லா இருக்கேன் சுஜா நீ நல்லா இருக்கியா பூமையில நீ எப்படிமா இருக்க நாங்க எல்லாம் சூப்பரா இருக்கோம் நீ பிள்ளைகளை கூட்டிட்டு இன்னைக்கு தான் நம்ம வீட்டுக்கே வந்திருக்கீங்கல்ல ஆமாம்மா பிள்ளைகளை ஒரு நாள் கூட கூட்டிட்டு வர மாட்டா இன்னைக்கு என்னமோ இழுத்துட்டு வந்திருக்கா மூணையும் என்னமோ தோணுச்சுமா 2 நாள் போய் இருந்துட்டு வரலாம் அப்படின்னு அது அம்மா திடீர்னு கிளம்பி ஓடியாந்துட்டேன் இது அண்ணி இதுவும் உங்க வீடு மாதிரி தான் நீங்க நினைச்ச நேரம் வரலாம் போகலாம் சரிங்களா ஐயோ உங்க வீடு மாதிரி தான் சொல்லிட்டேன் உங்க வீடே தான் ஐயோ கனவு மாதிரி இருக்கு அண்ணி நீங்க வந்து நிக்கிறது கனவா நிஜமானே எனக்கு தெரியல நானும் தாண்டி தூங்கிட்டு இருந்தேன் திடீர்னு இவ கூப்பிட்டதும் நான் கனவுல தான் கூப்பிடறாளோன்னு நினைச்சு நான் எந்திரிக்கல திரும்பி கூப்பிட்டதும் தாண்டி எந்திரிச்ச பிள்ளை கூப்பிட்டதும் எனக்கே அப்படி தாங்கத்தான் தோணுது பாத்துக்கம்மா நான் ஒண்ணு கூட சாப்பிடல பாக்கியம் பிள்ளை எதுக்கடி சாப்பிட்டேன்னு சொல்ற அவ பாரு எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுத்துட்டா ஐயோ அண்ணி என்னது இதெல்லாம் அண்ணி நீங்க செஞ்சீங்களா வீட்ல ஆமாம்மா நான் தான் செஞ்சேன் பூமையிலுக்காக செஞ்சு கொண்டுட்டு வந்தேன் ஐயோ பூமையிலுக்காகன்னு சொல்லல 2 பேத்துக்காக தான் பரவாயில்ல நீ எனக்கு கூட வேணாம் பூமையில் தான் சாப்பிடணும் இந்த நேரத்துல எனக்கா நிஜமா நீங்க வீட்ல செஞ்சு தான் கொண்டு வந்தீங்களா ஆமா பூமையிலே வீட்ல தான் செஞ்சு கொண்டு வந்தேன் நல்லா இருக்கா எடுத்து சாப்பிட்டு பாரு சரிங்க நீ நான் அப்புறமா சாப்பிட்றேன் இப்ப காலைல சாப்பிட்டது நெஞ்சு கறிக்கிற மாதிரி இருக்கு ஆனா பார்க்கும்போதே ஆசையா இருக்கு நான் சாப்பிட்றேன் ஐயோ இந்த அதிரசம்லாம் சாப்பிடணும்னு ரொம்ப நாளாக நினச்சிட்டே இருந்தேன் சீடை அதை விட ரொம்ப ரொம்ப பிடிக்கும் முறுக்கு ஆல் டைம் பிடிக்கும் எனக்கு எல்லாமே எனக்கு பிடிச்சதா கொண்டு வந்திருக்கீங்க உனக்கு என்னென்ன பிடிக்கும்னு அம்மாட்ட கேட்டுட்டு தான் நான் செஞ்சேன் தெரியுமா அத்தை நீங்கள் தான் சொன்னீங்களா இதெல்லாம் எப்போ நடந்துச்சு காலையில் போன் அடிச்சு என்கிட்ட கொடுக்க சொன்னால பாக்கியம் நீ தானே கொண்டு வந்து கொடுத்த ஆமாம் அண்ணி கொடுக்க சொன்னாங்க அப்போ தான் உனக்கு என்னென்ன பிடிக்குன்னு என்கிட்ட கேட்டா நான் தான் சொன்னேன் இதெல்லாம் உடனேவா செஞ்சீங்க ஆமாம்மா உடனே மாவு வாங்கி செஞ்சுட்டேன் எனக்கு கூட கொடுக்கவே இல்லை தெரியுமா அவங்க செஞ்சதே எனக்கு தெரியாது பாருங்க நான் அந்த பைய கொண்டு வந்ததுனால நான் சாப்பிட்டேன்னு சொல்றாங்க அத்தை ஐயோ ஏன் நீ பிள்ளைகளுக்கு கொடுக்காம நம்ம அப்படி சாப்பிடணும்னு அவசியமோ அனிதம்மா நீ எடுத்துக்கோ எல்லாத்தையும் ஏடி அவ காலையில ஒரு காரியம் செஞ்ச தெரியுமா கிண்ணத்தை தூக்கிட்டு என்னது நீ அம்மா அம்மா சொல்லுமா சொல்லு சொல்லு அம்மா சொல்லாத யாருக்கிட்டையும் ஏண்டி சொல்லக்கூடாது ஏன் நான் சொல்லுவேன் அம்மா ப்ளீஸ் யாருக்கிட்டையும் சொல்லாதம்மா இல்லை என்ன பார்த்து சிரிப்பாக அண்ணி நீங்க அப்ப சொல்லியே ஆகணும் ஆமா நீங்க கண்டிப்பா சொல்லியே ஆகணும் என்ன செஞ்சா அவ எல்லாரும் சிரிப்பாங்கன்னு சொல்லையிலே எனக்கு சிரிப்பா வருது நீங்க சொன்னீங்கன்னா அப்ப எவ்வளவு சிரிப்போம் அம்மா சொல்லாதம்மா இது எதுக்கு சொல்லக்கூடாதுன்ற இது சொல்றதுனால என்ன எல்லாம் என்ன ஒரு மாதிரி நினைப்பாவ அதுல யாரும் ஒன்னும் நினைக்க மாட்டாங்க சரியா நான் சொல்றேன் என்ன தெரியுமா பண்ண கிணத்து தூக்கிட்டு ஐயோ என்னது நீ பண்ணா கிணத்து தூக்கிட்டு என்ன பண்ணான்னு சொன்னதானே தெரியும் என்ன செஞ்சா அனிதா என்னடி செஞ்ச அத்தை நான் ஒண்ணும் செய்யல கிணத்து தூக்கி போட்டு உடைச்சிட்டேன் போதுமா அதான் அம்மா சொல்ல வருது அம்மா நான் சொல்லிட்டேன் நீ சொல்லாத ஐயோ அத்தை பொய் சொல்றா அவ அது செய்யல வேற ஒண்ணு செஞ்சா
ஏதோ இருக்கு ஆனா யாருமே சொல்ல மாட்டீங்க. என்னன்னு சொல்லுங்க. எம்மா சொல்லாதம்மா ப்ளீஸ்மா. அண்ணி அவ கிடக்குற, நீங்க சொல்லுங்க. நீ என்ன கேட்கணும்னு ஆசையா இருக்கு. என்னது அது? புமையில எங்க குமாரு? சுஜா அசோக் எங்க? உங்க தம்பி 2 பேரும் வெளியில போயிட்டாவ நீ. அம்மா எங்க அப்பா எங்க? அவர் என்ன தேடி செய்வாரு, நல்லா தூங்க தான் செய்வாரு, தூங்கிட்டு இருக்காரு. ஓ அவர் அப்புறம் என்ன பண்ண சொல்ற இந்த வயசுல? என்ன பண்ண சொல்றேன்னா இந்த மாதிரி வயசுல உள்ளவங்க எதுவும் வேலை வெட்டி செய்யாம இருக்கவ. ஆஹா சரியா போச்சு, நீ வேற செய்ய சொல்லுவோமா? அண்ணி அனிதா விஷயத்த சொல்ல மறந்துட்டீலே, எது கிண்ண கிண்ண நீங்க சொல்லுங்க. ஐயோ விட மாட்டவோ போலயே. அதுவாம்மா என்ன செஞ்ச தெரியுமா? நான் காலையில பார்க்க குழம்பு வச்சிருந்தேனா. ஐயோ சொல்லாதீங்க சொல்லாதீங்கன்னு கேட்கவே மாட்டீங்களா? எம்மா சொல்லுங்க சொல்லுங்க, என்ன நடந்துச்சு? அப்போ இவ என்ன பண்ணனா, நான் அந்த குழம்பு அவளுக்கு பிடிக்காது. என்னது பார்க்க குழம்பு அவளுக்கு பிடிக்காதா? ஐயோ சூப்பரா இருக்குமே. நீங்க எனக்கு கொண்டு வந்திருந்தா கூட சாப்பிட்டுருப்பேன். அப்படியாம்மா? சரி தெரிஞ்சிருந்தா நான் கொண்டு வந்திருப்பேம்மா. சரி பரவாயில்ல விடுங்க அண்ணி. அண்ணி நீங்க மேல சொல்லுங்க. எம்மா நீ சொன்னா நான் ஓடியே போயிருவேங்க. அது அம்மா அவ எங்காவது ஓடிடுவானா? அப்ப சொல்லு நீ. இவ என்ன பண்ணிட்டா, பர்வீன் வீட்டுக்காரு கோழிக்கறி கடையில் எடுத்திருக்கா. நான் என்ன பண்ணேன், இவளை கடைக்கு அனுப்பி விட்டேன் இவ மஞ்சத்தூள் பாக்கெட் வாங்குறதுக்கு. இவ போனால சரி என்ன பண்ண போய்? அங்கே பர்வீன் வீட்டுக்காரு கறி வாங்குறத பாத்திருக்கா. அப்புறம் என்னாச்சு நீ? எம்மா சொல்லாதம்மா, எனக்கு வயித்து கலக்குற மாதிரி இருக்கு. இதை சொல்றதுல இவளுக்கு என்ன பிரச்சனையாக்கும்? வயிற்று கலக்குது அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கிறா. எம்மாடியோ அப்ப ஏதோ பெருசா நடந்திருக்கு. அண்ணி நீ சீக்கிரம் சொல்லுங்க, கேட்கணும்னு ஆசையா இருக்கு. நான் போறேன், நான் வீட்டுக்கே போறேன். நான் இங்க ஒண்ணும் இல்ல. என்ன அவமானப்படுத்துறதுக்கு இங்க என்ன கூட்டிட்டு வந்தியோ? ஏம்மா இடி நம்ம அத்தை கிட்ட சொல்லிட்டு இருக்கேன், இது ஒரு விஷயமா? இதுக்கு போய் இவ்வளவு கோவம் வச்சுக்கிறா? நான் ஒண்ணும் குவாச்சிக்கல. நீ என்ன இந்த சொல்லி எல்லாரும் சிரிக்க வைக்கிற. அப்ப இவ்வளவு மான ரோஷம் உள்ளவே எதுக்கு கிணத்து தூக்கிட்டு போகணும் ரோட் வழியா? எம்மா எந்திரிச்சு வந்துட்டியா? நல்ல உறக்கமோ? நல்ல தூக்கமா தம்பி வீட்டுல. இப்பதான் எழுந்திருச்சேனே. நைட்டு ரொம்ப நேரத்தரைக்கு பேசிட்டே இருந்தேன். எப்போ தூங்குனனே எனக்கே தெரியலம்மா. நல்ல தூக்கம். எனக்கு இந்த ஆட்டி பாக்கியம் இங்கே வந்ததுலேருந்து நல்ல தூக்கம் டீ. அப்போல்லாம் மனசில் ஏதாவது கவலை ஓடிட்டு கிடக்கும். பூமையில் இப்படி இருக்காளே, நம்ம பெரிய மகன் வீட்டை பார்க்க முடியலையே, பேத்தியே பார்க்க முடியலையே, நம்ம பெரிய மருமக இப்படி இருக்காளேன்னு நினச்சிட்டே ஏதாவது கிடந்துட்டு தூங்காமல் இருப்பேன். இப்போ எந்த கவலையும் இல்லை பத்தியா? ஒரே ஒரு கவலை தாண்டி. என்னம்மா என்ன ஒரே ஒரு கவலைன்னு சொல்கிறேன்? உனக்கும் ஒரு ஆம்பளை பிள்ளை இருந்திருந்தா அந்த கவலை மட்டும் தாண்டி என் மனசில். உனக்கும் இந்த அசோக்குக்கும். எனக்கு தான் நடக்காத காரியமா போச்சு. இனிமேல் அதை பேசி என்ன பண்ணுறது? 3 பட்ட பிள்ளைய பெற்றுட்டேன். நான் என்னம்மா பண்ணுறது? வீடு சந்தோஷமாக இருப்போம், நடக்கிறது நடக்கட்டும். அசோக்குக்கு சுஜாவுக்கும் ஒரு பொம்பளை பிள்ளையோ ஆம்பளை பிள்ளையோ, அணுவுக்கு துணையாக ஒரு பிள்ளை பிறந்துச்சுன்னா போதுமட்டி. அதுவும் ஒரு கவலையாக கிடக்கு. ஏம்மா கவலைப்படுற? கண்டிப்பாக இன்னொரு குழந்தை பிறக்கும். நீ ஏன் கவலைப்படுற? விடு. ஆமாம் பாக்கியம், அதுதான் கஷ்டமாக இருக்குது. ஏம்மா நீ என்ன அமைதியாக உட்காந்துருக்க? காலைல எழுந்திரிச்சு அவன் கையும் காலும் பரப்பரன்னு சும்மா ஒரு இடத்துல உட்கார மாட்டியே? அதெல்லாம் அப்படி பாக்கியம். இப்போ ஒரு வேலை வீட்டில் தொட விட மாட்டா. எல்லாமே அவளையே தான் பார்க்கணுங்கிறா. ஐய என்ன அன்னைக்கு சுஜாவை ஆளுக்கான மணி எத்தனை பாரு. ஏம்மா மணி 7:30 ஆக போகுது. ஐயோ 6-5 மணிக்கு எந்திரிக்கிறவ நானே இன்னைக்கு 7 மணிக்கு எந்திரிச்சனோ? ஏடி நீ மட்டும் இல்லை, நானே இப்போ 7 மணிக்கு தான் எந்திரிக்கிறேன். அங்கே 4:30க்கு மேலே தூக்கம் வராது. இங்கே 7 மணி ஆனாலும் தூக்கம் தான் வருது. ஐயோ இந்த சுஜாவை காணமுட்டி. நேரம் 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு வேலையை பார்த்துட்டு தெரியவா. நானும் மணியை கவனிக்காமல் விட்டுட்டு சுஜா ஏன் எந்திரிக்கல இன்னைக்கு? பிள்ளைக்கு என்னமோ ஏதோ தெரியலையே. ஏம்மா பூமையிலலாம் 7 மணிக்கு மேலே தான் எந்திரிக்கணும்னு சொல்லி வச்சிருக்கா சுஜா. அதுக்குள்ளே வந்து வரக்கூடாதுடி, நல்லா தூங்குறீன்னு அப்படின்னு சொல்லியிருக்காடி. பரவாயில்ல, நல்ல சொகுசான வாழ்க்கை தான் உங்க 2 பேத்துக்கும். என்னமோ கடவுள் என்ன நினைச்சாரோ தெரியல, வாழ்க்கையை தலையில மாற்றி போட்டாரு. ஏம்மா ஏன் சுஜா எந்திரிக்கல? வா போய் என்னன்னு கூப்பிட்டு பார்ப்போமா? ஆமாட்டி, எதுக்கு எந்திரிக்க பிள்ளைக்கு உடம்பு இடம்பு சரியில்லையே என்னமோ தெரியல. வா போய் பார்ப்போம். வாம்மா, அதானே தெரியல. நீ சொல்றத பார்த்தா அவ எந்த உடம்பு கிடம்பு சரியில்லையே. நம்ம வா போய் அவ ரூம்ல பார்ப்போம். சரி வா. ஐயோ என்ன அப்படி தலை சுத்தலா இருக்கோ தெரியலையே. கடவுளே எழுந்திருக்கவே என்னால் முடியலையே. கடவுளே மணி எத்தனை கூட தெரியலையே. இவரும் எங்கே போனாருன்னு தெரியல. ஒருத்த கூட காணுமே. எமடே சுஜா அத்தை வந்துட்டீங்களா? யாராவது வருவீனே பார்த்துட்டே கிடந்தேன். என்னம்மா உடம்பு சரியில்லையோ? என்னடா பிள்ளை என்ன இடத்துக்குலாம் எந்திரிச்சு அங்கிட்டு இங்கிட்டு திரிவாலே வேலையை பார்த்துட்டு இருக்கு. என்னை கூட பார்க்க விட மாட்டேன்னு பாக்கியத்தில் சொல்லிட்டு உட்காந்துருந்தீ. மணி வேற 7:30 ஆயிடுச்சுமா, சுஜாவை காணுமேன்னு கேட்டா. என்னம்மா என்ன பண்ணுது? சுஜா என்னம்மா பண்ணுது உனக்கு? அண்ணி வாங்க. என்ன சுஜா உடம்பு சரியில்லையா? என்னம்மா வயிற்று பெரட்டுதோ? சுஜா என்னம்மா செய்யுது? அண்ணி காலையில் இருந்து எந்திரிக்கவே முடியல அண்ணி. நானும் எந்திரிச்சு போகலான்னு எந்திரிச்சா ஒரு மாதிரி தலையை சுற்றிட்டு வயிற்று பரட்டிட்டு வாந்தியாக வருது. என்ன செய்யறதுனே தெரியாமல் படுத்து கிடந்தேன். யார் அது வருவின்னே பார்த்துருந்தேன். நீ ஏம்மா ஏன் வயிற்று பரட்டுதுன்னு சொல்கிறா சுஜா? தெரியலேட்டி பாக்கியம், என்னத்தை கண்டேன். என்னவா இருக்கும்? டாக்டர்கிட்ட போய் ஒரு செக்கப்பை பண்ணிட்டு வந்துருங்கம்மா. எங்கே அசோக்கு?
அவர் காலையில் நீங்கள்லாம் வந்திருக்கேன்னு கறி எடுத்துகிட்டு வரேன்னு போயிட்டார் அண்ணி கடைக்கு. இவன் ஒருத்தன் சும்மா கிடக்க மாட்டான். என்ன அண்ணி நீங்களே இப்போ தான் வந்திருக்கிய, ஒரு நாளும் வந்ததில்லை. வந்தாலும் நான் சரியாக சாப்பாடு போட்டதில்லை. பின்ன வாங்க நான் தான் அனுப்பி விட்டேன். உனக்கு பத்தியா இப்போ உடம்பு சரியில்லை, உன்னை கூட்டிட்டு போகணும் ஆள் இல்லை. இவன் எதுக்கு காலங்கத்தால போனா? உனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னியாம்மா? இல்லை அண்ணி சொன்னேன். அப்புறம் நீங்கள் ஒருக்கா வாங்கிட்டு வந்துருங்க, இது சும்மா உடம்புக்கு முடியாமல் வரும் போல அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டேன் அண்ணி. சுஜா நீ ரெஸ்ட் எடுமா, நானும் அண்ணியும் போய் சமைச்சுக்கிறோம். என்ன இல்லத்த எனக்கு ஒன்றும் பண்ணலை, சும்மா ஒரு மாதிரி தான் இருக்கு. நான் சமைச்சுக்கிறேன், நீங்கள் பேசாமல் இருங்க. இல்லட்டி இன்னைக்கு கூட ஒரு வேலை சும்மா இருக்க மாட்டியா நீ? பேசாமல் இரு படு. எக்க என்ன ஒரு மாதிரி சோகமாக உட்காந்துருக்கியோ? உண்மையிலே சுஜாக்கு ஒரே கரக்கமா இருக்கம்மா, தலை சுத்திட்டு வாந்தி வந்துட்டு. அண்ணி என்ன சொல்றீங்க? சுஜாக்காவுக்கா? ஆமா, அதான் பிள்ளை எந்திரிக்காம படுத்தே இருந்திருக்கா. சுஜாமா நீ படுத்துக்க, என்ன நாங்கள் போய் பார்த்துக்குறோம். எல்லாம் அசோக்கு வந்ததும் போய் ஆஸ்பத்திரி போய் காமிச்சிட்டு வந்துருங்கம்மா. இல்லத்த உங்களுக்கு எதுக்கு சிரமம்? இத்தனால நான் பார்த்துட்டு இப்போ உங்களுக்கு சிரமத்தை கொடுக்குறேன். என்ன பண்ணுறது, உடம்புக்கு இப்படி பண்ணி தொலையுது. சுஜா நீ பேசாமல் படு, நான் பார்த்துக்கிறேன் சரியா? ஐயோ அத்தை நீங்கள் கொஞ்சம் பேசாமல் இருங்க. அக்கா போங்க, உடம்புக்கு முடியாதப்ப கூட நீங்களே பார்த்தாகணுமா? நீ படுத்துக்கோ, வா பாக்கியம். அந்த வரேம்மா. ச்சே எல்லாரும் என் மேலே எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னோன்னு எவ்வளோ பாசமாக இருக்காங்க. இவங்களெல்லாம் ரொம்ப தப்பாக நினச்சிட்டேனே. பெத்த அம்மா போல பார்த்துக்குது என் மாமியார். என் அம்மா மாதிரி தான் இவங்களும். இவங்கள போய் இப்படிலாம் தப்பாக நினச்சி இவ்வளோ நாள் ஒதுக்கி வச்சுட்டேனே. ச்சே எல்லாம் என் மேலே தப்பு. இப்படிப்பட்டவங்கள இப்படி தப்பாக நினச்சிக்க கூடாது. கண்டிப்பாக எனக்கு கடவுள் தண்டனை அதுக்கு கொடுப்பாரு. ஆனால் இனிமேல் நான் நல்லவளாக தான் இருப்பேன். பாவம் இவ்வளோ நாள் ஒரு வேலையை பார்க்க விடாமல் இன்னைக்கு இவ்வளோ வேலை பார்க்க வச்சுட்டேன். என்ன பண்ணுறது, உடம்புக்கு முடியாமல் போயிடுச்சு. எவ்வளோ பாசமாக பார்த்துக்கிறாங்க எல்லாரும். அன்னி கூட அவ்வளோ பாசமாக இருக்காங்க. பூமையில் அதுக்கு மேலே இருக்கிறா. இவங்க வந்தோன்னு ஆஸ்பத்திரி போயிட்டு செக்அப் பண்ணிட்டு வந்துடும். என்ன எதுன்னு தெரியல வேற. பாவம்மா பூமையிலே, ஏதோ உடம்பு முடியாம இருக்க, அவளை கூட்டிட்டு போகாம இவன் போயிட்டான் பாரு. ஆமா பாக்கியம், நீ எல்லாத்தையும் கட் பண்ணி வை. தம்பி வந்ததும் சமைச்சுக்கலாம் சரியா? ஆமாம்மா, அதான் நறுக்கி வச்சுட்டோம்னா அவன் வந்ததும் நம்ம சமைச்சிக்கலாம். வந்த உடனே அவளை ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போக சொல்லணும். ஐயோ பூமையிலுக்கு பாவம், ஒரு காஃபி போட்டது அப்படியே இருக்கு. நான் அவளுக்கு எடுத்து கொடுத்துட்டு வரேன். நேரம் சுஜா எல்லாத்துக்கும் எடுத்து கொடுத்துருப்பா. அவள் இப்படி இருக்கவும் பாரு, நாங்கள்லாம் சோம்பேறி ஆயிட்டோம். சுஜா நல்லா உங்களை சோம்பேறி ஆக்கி வச்சிருக்கா. ஆமாடி, அதாண்டி உண்மை பாக்கியம். எக்க இல்ல வந்துட்டியா? எக்க அங்க சிக்கன் மட்டன் எடுத்துட்டு வந்து வச்சிருக்கேன், சமைச்சிரு. என்ன சுஜாக்கு ஏதோ உடம்பு சரியில்லைனாக்கா நான் அவளை ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போயிட்டு வரேன். இல்ல அவ முடியலன்னு சொல்லும்போது நீ கடைக்கு போயிருக்கா, அவளை கூட்டிட்டு போகாம இது ரொம்ப முக்கியமா? நம்ம வீட்டுக்கு முதல் தடவை பிள்ளையில கூட்டிட்டு வந்திருக்கிற, உனக்கு எதுவும் ஆக்கி போடாம அது அவதாக்கா அதோட போ சொன்னதே. ஃபர்ஸ்ட் நீங்க போயிட்டு வாங்கிட்டு வாங்க, அதுக்கப்புறம் நம்ம ஆஸ்பத்திரிக்கு போலான்னு அவதாக்கா சொன்னது. சரிடா சோக்கு, கூட்டிட்டு போய் என்ன ஏதுன்னு போய் பார்த்துட்டு வந்துரு. ஏதோ ஒரு மாதிரி வாந்தி வருது, தலை சுத்துதுன்னு சொல்றா. ஆமா, நான் போய் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். சரி அசோக்கு சீக்கிரம் போ, போயிட்டு ஃபோன் அடிடா என்னவா இருந்தாலும். சரிம்மா. யாருமா இந்த சுஜா தான் போ சொல்லியிருக்கா. சுஜா வா போலாம். எங்கே கூப்பிடுறீங்க? நான் வரல. நீங்க கறியெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டீங்களா? வாங்கிட்டு வந்து அக்காட்ட சமைக்க சொல்லிட்டேன், அக்கா சமைச்சிரும், நீ எந்திரிச்சு வா. இல்லைங்க நான் வரல. என்னத்தை இதுக்கெல்லாம் போயிட்டு ஆஸ்பத்திரி போய்க்கிட்டு. பூசா நீ நான் வேணா போய் அம்மா கிட்ட நீ வரலன்னு சொல்லவா? ஐயோ வேண்டாங்க, நான் போலனால அவங்க தூக்கி உங்க கூட அனுப்பி விட்ருவாவ. தெரியுது இல்ல, அப்ப கிளம்பு. சரி சரி வரேன் வரேன். வா சுஜா, அப்ப எதுக்கும் ஒரு செக் பண்றது நல்லது தானே. சரிங்க வரேங்க. அண்ணி இங்கே கொண்டாங்க, நான் எல்லாம் நறுக்கி வைக்கிறேன். ஏமா நான் நறுக்கிக்கிறேன், நீ உட்காரு. ஐயோ எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு நீங்கள் எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கீங்களே. நீ என்னது உங்க வீடா? அண்ணி அண்ணி இல்லை 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 அம்மா வீடு நல்ல ஒரு பேச்சுக்கு சொல்ல வந்தேன். அதனால என்னம்மா, யார் பண்ணா என்ன? நீ போ, நீ ஒன்றும் பார்க்க வேணாம் போ. இல்லை நீங்கள் கொண்டாங்க, நான் பார்க்குறேன். சுஜாவும் தம்பியும் ஆஸ்பத்திரி போயிட்டாராமா? போயிட்டாங்க. நீ அக்கா போகவே முடியாதுன்னு சொன்னாங்க. அசோக் மாமா அம்மா கிட்ட போய் சொல்லவா நீ வரலன்னு அப்படின்னு சொன்னதும், ஐயோ வேணா அவங்க என்னை தூக்கி கூட உங்க கூட அனுப்பி விட்ருவாங்கன்னு சொன்னதும் கிளம்பிட்டாங்க உடனே. அப்படியா? என்னவா இருக்கும்னு தெரியல. அண்ணி எனக்கு ஒரு சந்தேகமா இருக்கு. இது மாதிரி தானே எனக்கும் பண்ணுச்சு. லாஸ்ட்ல எனக்கு கன்சீவா இருக்கேன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுல, நீ அது மாதிரி சுஜாக்காவும் இருப்பாங்களோ? எடி பூமையில் அப்படி இருந்தா உன் வாய்க்கு சக்கரடி. ஆமாங்கத்த, எனக்கும் அப்படி இருந்தா சந்தோஷம்தான். ஏன்னா அணுவும் பெரிய பிள்ளை ஆயிட்டா, அவளுக்கு துணைக்கு ஒரு பிள்ளை வேணும்ல. நானும் அப்படிதாம்மா நினைக்கிறேன். கண்டிப்பா அப்படிதான் இருக்கும், நீ வேணா பாரு. இந்நேரம் எப்படி ஆஸ்பத்திரி போயிருப்பாவல்ல? ஆமாடி பாக்கியம் போயிருப்பாவ. உன் தம்பி ஃபோன் அடிக்கிறானான்னு பார்த்துக்க, இல்லைன்னா நீ ஒரு ஃபோன் பண்றியா? இல்லம்மா இரு, கொஞ்ச நேரம் பாப்பா அடிக்கிறானான்ட்டு. அப்பத்தான் அம்மா எங்க? அம்மா வச்சலும் அம்மாவும் அப்பாவும் ஆஸ்பத்திரி போயிருக்காக. நீ வா அப்பத்த மடியில் உட்காந்துக்க. எப்போ போனாக? அவங்க முன்னையே போயிட்டாங்கம்மா. அம்மாக்கு வாந்தி வர மாதிரி தலை சுத்துற மாதிரி இருந்துச்சு, அதான் போய் பார்த்துட்டு போனாங்க. நீ வா அப்பத்த மடியில் உட்காந்துக்க. சரிங்க அப்பதா. அனு நீ வேணா பாரு, உனக்கு குட்டி தம்பி தான் வரப்போறான் பாரு. அப்பதா சித்தி என்ன சொல்றாங்க? குட்டி தம்பியா? சும்மா சொல்றாமா, ஒன்றும் இல்லை. பூமையில பேசாம இருட்டி. அவங்க என்ன சொல்றான்னு தெரியல, நீ பாட்டுக்கு வெளியிட்ட சொல்லிட்டு இருக்க, அடம்பிடிக்க போறா. அப்பதான் சொல்லுங்க, எனக்கு குட்டி தம்பி வேணும். நிஜமாவே குட்டி தம்பி வரானா? இல்லம்மா பேசாம இரு, அவளுக்கு என்ன வேலை சித்திக்கு? எம்மா தம்பி போன் அடிச்சிட்டான், எடுத்து என்னன்னு கேளு. ஹலோ அக்கா, நான் பேசுறது கேக்குதா?
தம்பி கேக்குதுப்பா, சொல்லுப்பா. என்ன டாக்டர் என்ன சொன்னாவா? இங்க சுஜா நல்லா இருக்கலா? சுஜா நல்லா இருக்கக்க, ஒரு சந்தோஷமான விஷயமுக்க. இல்லப்பா, சொல்லு சொல்லு. நாங்க அதான் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தோம். சுஜா மாசமா இருக்குன்னு டாக்டர் சொல்லிட்டாக்க. அப்படியா? நான் நினைச்சது நடந்துச்சு. நாங்க எல்லாரும் அதே தப்பா பேசிட்டு இருந்தோம். பூமையில இப்ப கூட சொன்னா. ஆமாக்க, ரொம்ப சந்தோஷமா இருக்குக்க. சோக்கு, சரிப்பா, பார்த்து பத்திரமா கூட்டிட்டு வா. என்ன நிறைய பழம்லாம் வாங்கிட்டு வா. என்ன சரிக்கா, சரி வைக்கவா? சரி அர்ஜுன, சரி வை. பாக்கி அவன் தம்பி என்ன சொன்னா? எம்மா, பூமையில சொன்னதேதான். பாத்திலா நீ கரெக்டா நான் சொன்னபடியே நடந்துச்சா? மாமா என்ன சொன்னாங்க? அம்மா, டாக்டர் மாசமா இருக்காளுன்னு சொன்னாலாம். அப்படியா? அப்பாடி, நான் கும்பிட்ட தெய்வம்லாம் கைவிடலப்பா. அனு, நான் சொன்னேன்ல உனக்கு குடி தம்பி தான் வரப்போறான். பாத்தியா? சித்தி சொன்னது கரெக்ட்.